நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகும் தலைப்பு எதை பற்றியது என்றால் கிரகங்கள் அடிப்படையில் கேள்வியும் பதிலையும் தான் பார்க்க போகிறோம். முதலில் கேள்வியை பார்ப்போம். தினமும் மாலை வேளையில் வாசலில் விளக்கேற்றுவதால் நற்பலன் உண்டாகுமா என்பதுதான் கேள்வி. இதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்னவென்றால், தினமும் என்றாலே சந்திரனை குறிக்கும், மாலை வேளையில் என்றாலே சூரியன் அஸ்தமமான சமயத்தை குறிக்கும். சூரியன் அஸ்தமனமானவுடன் இருட்டு நிலவும், அதாவது இருள் இருக்கும். அந்த இருட்டை சனி கிரகத்துடன் தான் சாஸ்திரப்படி ஒப்பிடுவார்கள். அதேபோல் வாசலில் விளக்கேற்றுவதால் நல்ல பலன் உண்டாகுமா? வாசலில் விளக்கேற்றும் போது அது ஒரு நல்ல ஐஸ்வர்யமான அலங்காரமாகும். இந்த அலங்காரத்தை சுக்கிரனுடன் நாம் ஒப்பிடுகிறோம். நற்பலன் உண்டாகுமா என்றால் குரு கிரகத்தோடு, நல்லது எல்லாவற்றையுமே நாம் குருவாக தான் பார்க்கிறோம். நல்லது என்றாலே நன்மை அதிகமாக தரக்கூடியது என்றாலே அந்த கிரகம் குரு கிரகம். எனவே தினமும், அதாவது சந்திரன் அடிப்படையில் சனி சமயம் என்றால் மாலை வேளையில் சுக்கிர பகவானின் அனுகிரகத்தோடு நாம் குருவருளை பெறலாம் என்பதைத்தான் இத்தனை கிரகங்கள் இந்த கேள்வியில் அடங்கியிருந்து நமக்கு பதிலை கொடுக்க போகிறது. மீண்டும் ஒரு முறை கேள்வியை சொல்லுகிறேன். தினமும் மாலை வேளையில் வாசலில் விளக்கேற்றுவதால் நல்ல பலன் உண்டாகுமா? இதற்கான கிரகங்களை நாம் பார்த்துவிட்டோம். இதற்கான பதில் என்னவென்றால், நிச்சயம் நல்ல பலன் கிட்டும். தினமும் மாலை வேளையில் வாசலில் விளக்கேற்றுவதால் நல்ல பலன் கிட்டுவதற்காகத்தான் வாசலில் நம் முன்னோர்கள் விளக்கேற்ற சொல்லியிருக்கிறார்கள். இதில் சந்தேகமே இல்லை. எனவே சந்தேகம் இல்லாமல் இது போன்ற விஷயங்களை செய்து வருவது மிகவும் நல்லது. மேலும் பகல் முழுவதும் சூரிய ஒளி கிடைக்கிறது. இரவு நேரம் வந்ததும் இருள் சூழ்ந்து விடுகிறது. இருள் அறியாமையை குறிப்பது. அதேபோல் தவறுகள் செய்வதற்கும் துணை செய்வது. அறியாமையை ஒழிக்கவும் அதேபோல் தவறை நீக்கவும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுகிறோம். இப்பொழுது நமக்கு தானாக ஒரு சந்தேகம் வரும். நாம் தான் மின்சார விளக்கை எரிய விடுகிறோமே, அப்படி இருக்கும்பொழுது விளக்கேற்றுவது, வாசலில் விளக்கேற்றுவது, அகல் விளக்கேற்றுவது முக்கியமா என்று கேட்டால் நிச்சயம் முக்கியம்தான். ஏனென்றால் மின்சார விளக்கு என்பது செயற்கையானது. செயற்கை என்றால் எப்பொழுது வேண்டாம், அதாவது அது நாம் கண்டுபிடித்தது என்றாலுமே எந்த சமயத்தில் மின்சார விளக்கு அணையும், எந்த சமயத்தில் ஒளிர்விடும் என்பது சில காலகட்டங்களில் சந்தேகத்திற்குரியது தான். அப்படி இருக்கும் பொழுது இருளில் ஒருவேளை மின்சார விளக்கு எரியாமல் போனால் இருளில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தினமும் நம்மை முன்னோர்கள் விளக்கேற்றி, வாசல் விளக்கேற்றி வைப்பது மிகவும் நன்மையை குடும்பத்திற்கு தரும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே மின்சார விளக்கு நம் வீட்டில் ஒளிர்விட்டாலும், மின்சார விளக்கின் ஒளி நம் வீட்டில் இல்லாவிட்டாலும் சரி, தினமும் மாலையில் இருள் சூழும் வேளையில் நம் வீட்டு வாசல் முன் அகல் விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமின்றி தினமும் மகாலட்சுமி நம் வீட்டிலேயே குடியிருப்பாள். எனவே இந்த வீடியோவில் நாம் கிரகங்களையும் பார்த்தோம், கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்வோம். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.